ராஜாக்காமங்கலம் அருகே மளிகை கடை உரிமையாளரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுவாமிதாஸ் என்பவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது சகோதரி வீட்டில் வசித்து வந்துள்ளார். மளிகை கடை நடத்தி வரும் சுவாமிதாஸ் சம்பவத்தன்று கடையிலிருந்து வீடு திரும்பும்போது மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். களக்காடு அருகே கோவில் சுவர் ஏறி குதித்த கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் உள்ள கோவிலின் 4 அடி உயர சுவர் மீது ஏறி குதித்து கரடி ஒன்று உள்ளே சென்றது. அங்கிருந்த பூஜை பொருட்களை நுகர்ந்து பார்த்து உணவு தேடி சிறிது நேரம் உலா வந்தது. பின்னர் மீண்டும் சுவர் ஏறி குதித்து வெளியே சென்றது. இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து மக்கள் அச்சமடைந்தனர். மேலும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள ஜிஜே மல்டிகிளேவ் எனும் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை எரித்து அழிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பள்ளிக்கரணை, கூடுவாஞ்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலையங்களிலும் சங்கர் நகர், குன்றத்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, சிட்லப்பாக்கம் ஆகிய காவல் நிலையங்களில் கஞ்சா விற்பனை செய்பவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 833.5 கிலோ எடையுள்ள 1,25,00,000 மதிப்புள்ள கஞ்சாவை காவல்துறையினர் எரித்து அழித்து வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.